ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுடுறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கிறோம். ஸோ புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் மீனை போட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி.